நாம் 2024 இருக்கிறோம். கொஞ்சம் பின்னோக்கி போனால் 2000, அதற்கு முன்பு 1000, அதற்கு முன்படி 0, அப்படித்தான் தொடங்குகிறது. 0க்கும் பின்னாடி போனால் அது கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின், அதை பெயரையெல்லாம் மாற்றி வைத்தார்கள். அதற்கு முன்னாடி ஒரு 100 வருடம் கிமு 100 அல்லது 500 அல்லது 1000 அல்லது 10,000 அல்லது 50,000, 1,00,000, 2,00,000, 3,00,000, 5,00,000, அப்படி பின்னோக்கி போனால் 5,00,000 வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் இருந்தார்களா என்றால் இல்லை. 5,00,000 5000 BC மனிதர்கள் இருந்தார்களா? இல்லை. எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? நமக்கு தெரியாது. ஏதாவது தோன்றினால்தான் தெரியும். 10,000 BC தெரியாது. ஆனால் 2,50,000 வருடங்களுக்கு முன்பே மனிதர்கள் தோன்றியிருக்கிறான். குரங்கிலிருந்து வந்திருக்கிறான். இதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? யாரோ ஒருவர்கள் தோண்டி தோண்டி எடுத்தார்கள். கட்டிடங்கள் தெரிந்தது, எலும்புக்கூடு கிடைத்தது, கரி இருந்தது, ஆராய்ந்தார்கள். சுமேரிய நாகரிகம் என்று இருந்தது. காலம் 4000 BC என்றார்கள். அப்போ அதற்கு முன்னாடி மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு எந்த தடயமுமே இல்லை. வெறும் எலும்புகள் தான் கிடைக்கிறது. இன்று எல்லாம் இருக்கிறது. கையிலே மொபைல் இருக்கிறது, வீடு இருக்கிறது, ஃபேன் இருக்கிறது, பாத்திரங்கள் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. பூமியில் தோன்றினால் தண்ணீர் வருகிறது. சாலை வசதி இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, பஸ் இருக்கிறது, ரயில் இருக்கிறது, விமானம் இருக்கிறது, அனைத்துமே இருக்கிறது. ஆனால் அதே ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்பு இருந்ததா என்றால் இல்லை. ஏன் இல்லை? எதற்காக இல்லாமல் போனது? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அப்படி நாம் சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு பல உண்மைகள் புலப்படும். அதை எப்படி தெரிந்து கொள்வது? நான் ஏதோ எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். இது சரியா தவறா எப்படி உங்களுக்கு தெரியும்? பலரிடம் கேட்க வேண்டும். எழுதி வைத்த புத்தகங்கள் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தாத்தா சொல்லியிருப்பார், பாட்டன் சொல்லியிருப்பார். அப்படி வழி வழியாக வந்த விஷயங்கள் தான் இன்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அப்பா அவர்கள் இருந்த காலத்தில் சுதேசமித்ரன் என்ற ஒரு பத்திரிகை வரும், தமிழில் இருக்கும். அதை படிப்பார். அப்பொழுது மாட்டு வண்டி இருந்தது, மாடு இருந்தது, நிலம் இருந்தது, ஏர் இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்று டிராக்டர் வந்துவிட்டது, எல்லாமே மாறிவிட்டதே. ஸோ காலத்தில் மாற்றங்கள் நிச்சயம் மாறி 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 வரும். மாற்றம்தான் நிலையானது. நிலையானது என்றால் மாறிக்கொண்டே இருப்பது. இதை புரிந்து கொண்டால் நமக்கு இந்த பழமையை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். இன்று நான் மொபைலில் எழுதி வைத்திருக்கிறேன், பேசுகிறேன். இதையே நான் ஒரு யூடியூபில் வைத்திருக்கிறேன். 10 வருடம் கழித்து இல்லை 20 வருடம் கழித்து அதில் யாராவது தேடினால் இந்த தகவல் கிடைக்கும். இப்படித்தானே நமக்கு தெரிய வந்துள்ளது. எதையாவது பேச வேண்டும், எழுத வேண்டும், அல்லது ஒரு புத்தக வடிவில் மாற்ற வேண்டும். நம் மனதிலே எத்தனையோ இருக்கிறது. எப்படி அதை வெளியே கொண்டு வருவது? எழுத வேண்டும், பேச வேண்டும். அதை
புத்தகமாக வடிவில் மாற்ற வேண்டும். அப்படித்தானே நமக்கு தெரிய வரும். அதனால்தான் கல் தோன்றி மண் தோன்றி அதற்கு முன்பே மூத்த குடி என்று தமிழர்களை சொல்வார்கள். கல் தோன்றி மண் தோன்றுவதற்கு முன்பே மூத்த குடி, அது தமிழ்குடி என்பார்கள். நாம் எல்லாம் எவ்வளவு வருடமாக நாம் தமிழ் பேசுகிறோம்? 50,000 வருடங்களாக தமிழ் பேசுகிறோம். அதற்கு முன்படி பேசினோமா? இல்லை. அப்படி எப்படி நாம் ஒருத்தர் ஒருவர் பரிமாறிக்கொண்டோம்? குரல் கொடுத்தார்கள். ஓ வா ஏ அப்படி என்று குரல் கொடுத்தார்கள், தெரிந்து கொண்டோம். இதுதான் உண்மை. நாம் எதையும் தெரியாமல், சிந்திக்காமல், படிக்காமல், மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் சுயமாக தெரிந்து கொண்டது வெகு சிலதே. கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்குத்தக. இது திருவள்ளுவர் சொன்னார் 2000 வருடங்களுக்கு முன்பு. படித்தேன், ஞாபகத்தில் இருக்கிறது, உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்பே இருந்தார் என்றால் அதற்கு முன்னாடி எல்லாமே இருந்தது. ஆனால் எழுதப்படவில்லை, ஒவ்வொருத்தர் மனதிலே இருந்தது. ரிஷிகள் பற்றி ஒரு பேச்சு வந்தது. அவர்கள் அம்மணமாக ஆடைகள் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்று. நமக்கு எப்படி தெரியும்? அந்த வருடத்திற்கு முன்பு என்ன இருந்தது? காட்டுவாசிகள் இன்றும் இருக்கிறார்கள், அம்மணமாக அந்தமான் தீவில் இருக்கிறார்கள், சென்டினல் என்ற ஒரு தீவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆடை கிடையாது, வேட்டையாடுகிறார்கள், யாரையாவது பார்த்தால் கொண்டு விடுகிறார்கள். இப்படித்தானே இன்று அளவும் இருக்கிறது. இதை தெரிந்து கொள்ளாமல் எனக்கு எல்லாம் தெரிந்ததாக யாரோ ஒருவர் தெரிந்ததை வைத்து நாம் எப்படி சொல்ல முடியும்? ஆராய வேண்டும். ஆராய்ச்சி மூலம்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்று சுமேரிய நாகரிகம், அதுக்கப்புறம் நம்முடைய கீழடி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், ஆற்றங்கரை நாகரிகம், எத்தனையோ நாகரிகங்கள், மஞ்சள் நாகரிகம், சுமேரிய நாகரிகம், நைல் நதி நாகரிகம், இப்படி எத்தனையோ நாகரிகங்கள் இருக்கிறதே. அது 5000 BCக்கு முன்பு இருந்தது. ஆனால் அப்படி ஒரு நாகரிகம் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான். சுலபம், வெகு சுலபம்.